குறித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு திராவிட தமிழர் கட்சியினுடைய சார்பில் மறைந்த இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வீரர் மாமன்னர் ஒண்டி வீரனார் அவர்களுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய தம்பிமார்கள் என்னை அணுகிய நேரத்தில் நிச்சயமாக நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் என்று கூறி என்னுடைய அன்புக்கு தம்பி மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நீங்கள் அழையுங்கள், நாங்கள் இருவருமாக வருகின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு அவரும் வந்திருக்கின்றார். நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் நானும் என்னுடைய வரவேற்பை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, வரலாற்றில் பல்வேறு தலைவர்களுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டது. அது ஏதோ தெரியாமல் மறைந்து விட்டது என்று எண்ணிவிடாதீர்கள். வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட வரலாறுகள் ஏராளம் ஏராளம். அதில் ஒன்றுதான் இந்த ஒண்டி வீரனார் அவருடைய வரலாறும் என்று சொல்வதில் இருவேறு கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. இந்திய துணைக்கண்டம் பல்வேறு அடிமைத்தனங்களில் சிக்கி அல்லல் பட்டிருக்கிறார். ஏன் நான் பல்வேறு அடிமைத்தனங்கள் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதிவாதிகளும் மதவாதிகளும் இந்த தேசப்பற்றாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த மக்களுடைய எதிர்ப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் ஏதோ வெள்ளைக்காரன மட்டும் நாம் அடிமைப்பட்டு விட்டோம் என்பது போன்ற ஒரு பொய்யான சித்தரிக்கப்பட்ட வரலாற்றை நமக்கு கற்றுத்தருவதற்கு முற்படுகிறார்கள். ஆனால் இந்த தேசம் எப்படி சாதியத்தின் பிடியில் சிக்கி விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது, இன்றைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு வரலாறு. இந்த நாட்டில் பெண்கள் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டார்கள், எப்படி உரிமை இழந்து நின்றார்கள், அவருடைய உரிமையை பெறுவதற்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்தது என்பது ஒரு வரலாறு. அதே போன்று இங்கு வியாபாரத்திற்கு வந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தை மீண்டும் நம்முடைய கையில் எடுப்பதற்கு நடந்த சுதந்திர போராட்டம் என்பதும் ஒரு வரலாறு. ஆக இந்த மூன்று வரலாற்றிலும் நம்முடைய தலைவர்கள் முன்னோர்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்று போராடியவர்களில் பெரும்பான்மையோர் யுத்த களத்தில் நின்றவர்கள் சாதாரண இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அவர்களால் சொல்லப்படுகிறவர்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் அவர்களால் சொல்லப்படுகிறவர்கள் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இறைவனுடைய படைப்பில் அல்லது இயற்கையினுடைய படைப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு கிடையாது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் அதை தெளிவாக சொல்லுகிறது. ஐயன் வள்ளுவர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லிவிட்டார். பிறப்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் சமம் என்று. தம்பி வனத்துறை அமைச்சர் அவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அது அனைத்தும் இருந்தால்தான் இந்த உலகு ஒழுங்காக அமையும். இங்க இருக்கக்கூடிய சிங்கத்திற்கு, இங்க இருக்கக்கூடிய எலிக்கு, இங்க இருக்கக்கூடிய புலிக்கு, இங்க இருக்கக்கூடிய பாம்பிற்கு கூட ஒரு பங்கு இருக்கிறது. எனவேதான் வள்ளுவ பெருந்தகை அழகாக சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த கயவர்கள் சொல்லுகிறார்கள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர். அது என்னடா பிற்படுத்தப்பட்டவர், என்ன தாழ்த்தப்பட்டவர்? நீங்க உருவாக்கி வைத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர். மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது, பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சூத்திர பட்டம் கொடுக்கிறார். ஆனால் சூத்திரர்கள் தான் அன்றைக்கு படை வீரர்களாக காவலர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப யார் போரிட்டது? யார் போரிட்டு இருக்க முடியும்? படை வீரன் போரிட்டு இருக்க முடியுமா? வீட்டில் தூங்கினவன் போரிட்டு இருக்க முடியுமா? எனவே படை வீரன் என்பவன் உன்னால் சூத்திர பட்டம் கட்டப்பட்டவன், உன்னால் அடிமை பட்டம் கட்டப்பட்டவன் தான் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. எனவேதான் இப்படிப்பட்ட வீரர்களுடைய பெயர்கள், தீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்காமல் போய்விட்டது. நம்முடைய மாவட்டத்துக்கு கூட ஒரு மாவீரன் இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் அனந்த பத்மநாடார். அவருடைய பெயரை அப்படியே ஒழித்து விட்டார்கள். டச்சு படை குளச்சலிலே போரிட்டு முகாமிட்டு போர் செய்த நேரத்தில்
அந்த அதை வென்றெடுத்த வீரர் அவர். அந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாடு முழுவதும் நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரம் வீரர்களுடைய வீர வரலாற்றை ஒழித்து மறைத்தது இந்த சனாதன கும்பல் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வரலாறு என்பது சாதாரண வரலாறு அல்ல. நீங்க சுதந்திர போராட்ட வரலாறு ஒரு பக்கம், சாதியத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தாண்டுவதற்கு, பெண் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான போராட்டம் அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, முதலாக சாதிய பிடியில் சிக்கியிருந்த இந்திய துணைக்கண்டத்தில் தென்குருவாங்கூர் சமஸ்தானத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1822 முதல் முறையாக பெண்கள் தங்கள் மார்பை அணிவதற்கு, உடை அணிவதற்கான உரிமைக்கான போராட்டம் நடந்த வரலாறு தான் இந்த மண்ணினுடைய வரலாறு. முதல் போராட்டம் அதுதான். அது கேரளாவில் மலையாளத்தில் மார் மறைக்கல் போராட்டம் என்றும், ஆங்கிலத்தில் வரலாற்றில் அப்பர் கிளாத் ரயாட் என்றும், தமிழிலே தோல்சீலை போராட்டம் என்றும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். எனவேதான் அதை தோண்டி எடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அன்றைக்கு நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் கேரள மாநிலத்துடைய மாண்புமிகு முதல்வர்களையும் அழைத்து ஒரு ஆண்டுக்கு முன்னால் இதே நம்முடைய நாகராஜ திடலில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நாங்கள் நடத்தி காட்டினோம். அந்த நேரத்தில் RSS சார்ந்தவர்கள்லாம் கொக்கரித்தார்கள், கொதித்து எழும்பினார்கள். நாங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டோம், வாழ்ந்து விட்டோம், இப்போது போய் பழையவற்றை நீங்கள் கிளறுகிறீர்களே என்று சொன்னார்கள். நான் அப்போது சொன்னேன், வரலாற்றை ஒருவர் மறப்பான் என்று சொன்னால் அவன் மயக்கத்தில் இருப்பவருக்கு சமம் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வரலாற்றை திரப்புவதற்குத்தான், வரலாற்றை புரட்டுவதற்குத்தான், மீண்டும் அடிமைத்தனத்தை ஏற்படுவதற்குத்தான் இன்றைக்கு சனாதன கும்பலும் RSSம் சங்க பரிவாரும் பிஜேபி போன்ற கட்சிகளும் வலதுசாரிகள் என்று தங்களை சொல்லுகின்றவர்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்கள், உங்களுடைய தகவலுக்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். 2-3 தினங்களுக்கு முன்னால் பஞ்சயா என்று ஒரு பத்திரிகை, அது இந்தி பத்திரிகை, RSSனுடைய பத்திரிகை. அந்த பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதுகிறது. அதனுடைய தலைப்பு என்னவென்றால், caste system has been the unifying link between communities in India. எப்படி? இந்த ஜாதி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய தொடர்பா. எப்படி? சாதி, நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது, நீ இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீ பொம்புள்ள, நீ அங்கே ஒதுங்கிருந்து சொல்லக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு தான் என்னதான் இந்திய சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான தொடர்பா. அவன் அழகா பேசான். எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இருந்தால், அவருடைய சிந்தனையில் செயலில் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வக்கிரத்தை அவர்கள் பேச முடியும். அது மட்டுமல்ல, caste system is the protector of Indian society. இந்திய சமூகத்தை பாதுகாக்கக்கூடியது சாதி அமைப்பா. ஐயோ, அமெரிக்காவில் சமூகமே இல்லை, ஏன் நாங்க சாதி இல்லை, இல்லைன்னு ஓஞ்சிட்டான். ரஷ்யாவில் சமூகமே இல்லை, இவன் கணக்குப்படி. ஜப்பான்ல சமூகமே இல்லை, சைனால சமூகமே இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் சமூகமே இருக்குது. ஏன்னா சாதி இருக்கான். தம்பி, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பிஜேபியும் இந்த வர்ணாசிர கும்பலும் சொல்லுகிறது, இந்தியா வளர்ந்து விட்டது, உயர்ந்து விட்டது, நம்முடைய ஜிடிபி வளர்ந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஜிடிபி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்லுகிறேன். என்னுடைய வீட்டில் 10 பேர் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் 10 பேருக்குள்ள வரவு செலவு அங்கே வரும். அப்படிதானே? 2 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் எத்தனை பேருக்கு வரும்? 2 பேருக்குள்ள வரவு செலவு வரும். அப்போ கண்டிப்பாக 10 பேர் வீட்டில் வரவு செலவு கூடுதலாக தான் இருக்கும். இந்தியாவில் நீங்கள் போட்டி போட்டு குட்டி போட்டு இன்னைக்கு ஒரு 150 கோடிக்கு மேல் மக்கள் தொகையை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஜிடிபி கூடுதலாக தான் இருக்கும். அதில் என்ன மாற்றுக்கிறது? ஃபின்லாண்டில் போனால் கொஞ்சம் போல மக்கள் இருக்கும், ஐஸ்லாண்டில் போனால் கொஞ்சம் மக்கள் இருக்கும். அவனுக்கு உனக்கு எப்படி மக்கள் தொகை இருக்கும்? ஆனால் உன்னை விட எத்தனையோ மடங்கு அமெரிக்காவினுடைய ஜிடிபி இருக்கு. இதெல்லாம் நீங்க மாற்றி ஒரு தனிநபருடைய வருமானம்
நம்முடைய ஜிடிபி பெருசுன்னு சொல்லிட்டாங்க. தன்னபர் வருமானம் எப்படி இருக்கு? ஒரு அறிக்கை சொல்லுகிறது, இன்னும் 75 ஆண்டு காலம் கழிந்து இந்தியாவில் வாழுகின்ற ஒருவருடைய தனிநபர் வருமானம் என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒருவரின் தனிநபர் வருமானத்தில் 1/4 எட்டுமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. எப்படி? அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்தில் 1% 75 ஆண்டு காலம் கழித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபருடைய வருவாய் இருக்குமா என்பது சந்தேகம். இதெல்லாம் பேசுறது கேவலம் இல்லை அந்த மோடிக்கெல்லாம். இதை விட அசிங்கம் உள்ளது உண்டா? அந்த நிர்மலா சீதாராமன் திமிரு பேசுது, ஆணவம் பேசுகிறது. நான் கேட்கின்றேன், எந்த பிஜேபி காரனுக்கு எந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தைரியம் இருந்தா எங்களோட பொது மேடை போட்டு பேச வாருங்க. உங்களை நாங்கள் துண்டை காணும் துடியை காணோன்னு ஆதாரங்களோடு நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் தான் ஒரு நாட்டினுடைய மொத்த சொத்தில் 40% சொத்து 1% மக்களிடம் இருக்கிறது. 40% இந்திய நாட்டின் சொத்து 1% இந்திய நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அதானியும் அம்பானியும் இடது பக்கமும் வலது பக்கமும் வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டுகிற இந்த மோடி கும்பல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களை பற்றி எண்ணி பார்த்தார்களா? திராவிடத்திற்கும் சனாதனத்திற்கும் உள்ள வேறுபாடு அல்லது திராவிடத்திற்கும் இன்றைக்கு வலதுசாரி அரசியல் பேசுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை இங்கு பேசிய நண்பர் சொன்னார். திராவிடம் கைரிக்ஷாவை ஒழித்தது, திராவிடம் மனிதனை மலமல்லுகின்ற கொள்கைக்கு எதிரானது என்று பேசினார். அவருடைய கொள்கை என்ன? நீ பிறப்பால் குறைந்தவன், நீ பிறப்பால் தாழ்ந்தவன், நீ முப்புரவியில் செய்த பாவத்திற்காக இன்றைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய தண்டனை, இதை நீ பொறுத்துத்தான் ஆக வேண்டும். இது என்ன செய்யணுமா? பொறுத்துத்தான் ஆகணுமா? அதனால பாவம் இவன் கோயிலுக்கு போயிட்டு தூரத்தில் இப்படி நிற்கான். எப்படி தூரத்தில் நிற்கான்? அதான் அந்த பிஜேபிக்கு ஒருத்தர் இருக்கா, மாநில தலைவர், என் தம்பிக்கு ஊருக்காரன். அவன் ஊருக்கா பேசியிருந்தான். கோயிலில் சிவபெருமான் பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படி வந்தாராம். இவர் அதில் எட்டி பார்த்தார். அதனால தான் இவர் நந்தியிலேருந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி எங்கள் சிலை இருக்குன்னு சொல்லியிருந்தான். ஏன்டா போக்குறி போல அந்த சிவபெருமானுக்கு நீங்கப்பா நந்தி கொஞ்சம் நீங்கள் வாடகை கூட முடியலையா? ஏன் கூட முடியல? கூட முடியாது. அது இவன் நான் இருந்தால் கூடுவேன்பா. உங்கள் ஆனால் அவர் இருந்தால் கூடுவார். என் தம்பி மதியம் இருந்தால் கெட்டியே பிடிச்சிடுவார். பாவண்ட ஒருத்தாங்க தூரத்தில் எட்டி பார்த்துட்டு வர சொல்லு. எப்படி நம்மை ஏமாற்றுகிறார்கள், எப்படி வஞ்சிக்க நினைக்கிறார்கள். எனவேதான் வரலாறு எந்த நேரத்திலும் மாறும். எனவே வரலாற்றை திரும்ப திரும்ப நாம் பேச வேண்டும் என்று எங்களை போன்றவர் வலியுறுத்துகிறார். சாதி ஒழிய வேண்டும், சாதி ஒழிக்கப்பட வேண்டும். சாதி என்று ஒரு அமைப்பு கிடையாது. இதை நான் செல்லுகின்ற இடமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அமெரிக்காவில் சென்று சாதி என்று சொன்னால் ஒத்துக்கிடுவானா? ரஷ்யாவில் போய் சொன்ன ஒத்துக்கிடுவானா? சீனம் ஒத்துக்கிடுவானா? ஜப்பான் ஒத்துக்கிடுவானா? மோடி போறாரு, சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போயிட்டு நீ குறைந்த ஜாதி, நீ தூரத்தில் சொன்னா ஒத்துக்கிடுவானா? அவன் சொல்லுகிறார்கள், மொகாலயர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட சாதிய கட்டமைப்பை உடைத்து இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எவ்வளவு வருத்தமா இருக்கு அவனுக்கு சாதிய கட்டமைப்பு உடைக்கிறதுக்கு. மொகாலயர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்க தனி மனித சுதந்திரம் பேசுறாங்களா? தனி மனித சுதந்திரம் முகாலயர்களும் கிறிஸ்தவர்களும் அல்ல, பகுத்தறை உள்ள அத்தனை பேரும் பேசுவார்கள். நீ கண்ணை மூடிக்கொண்டு உன்னால் முடிந்தால் யோசித்து பார். நாங்க மேடையில எல்லாரும் இருக்கோம். யாராவது ஒரு தம்பி எழுப்பி இருந்து எல்லாரும் என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? அவன் சைஸு ஒரே மாதிரி தான் இருக்கு, கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு, மொழி ஒரே மாதிரி தான் இருக்கு, பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கு. என் தம்பி மதி மட்டும் கொஞ்சம் கலரா இருக்காரு, மீதி எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு. என்னடா வித்தியாசம் கண்டா? பேச்சு, சிந்தனை, சொல், செயல், உணவு எல்லாமே ஒன்றாக இருக்கக்கூடிய மனிதன்ல ஜாதி வேறுபாடு இருக்கா? கடவுள் சொன்னாரா? எப்படிப்பட்ட ஏமாற்று வித்தை! காலங்காலமாக நம்மை ஏமாற்றி சதித்து வஞ்சித்து இந்த சமூகத்தை கூறுபட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆதிக்க சக்திகளாக இருந்து கொண்டு வலதுசாரிகள் என்றும்
அவர்களை சனாதனவாதிகள் என்றும் அவர்களை இன்றைக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு உண்மையான பாசிஸ்டுகள், உண்மையான சாடிஸ்டுகள், மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு கயவர் கூட்டம்தான் இன்றைக்கு இந்தியாவை மீண்டும் எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஏன் அவர்களுக்கு அம்பேத்கரை பிடிக்கவில்லை? ஏன் அவர்களுக்கு பெரியாரை பிடிக்கவில்லை? ஏன் அவர்களுக்கு அண்ணாவை பிடிக்கவில்லை? ஏன் கலைஞரை பிடிக்கவில்லை? இவர்களும் அவர்களை போன்று பேசியிருந்தார், சமரசம் பேசியிருந்தார், அவர்கள் பிடித்திருக்கும் அவர்களுக்கு. இவர்கள் சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள், சமரசமற்ற நிலைப்படுத்த எடுத்தார்கள். தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் எடுத்த முடிவை உலக வரலாற்றில் யாரும் எடுப்பது அரிது. இந்த மதம் எனக்கு நீதி செய்ய தவறுகிறது, இந்த மதத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லுகின்ற தைரியம் அம்பேத்கருக்கு இருந்தது. இந்த மதம் உன்னை மதிக்கவில்லை, இந்த மதத்தில் நீ இருக்காதே என்று சொல்லுகின்ற தைரியம் பெரியாருக்கு இருந்தது. அவருடைய தைரியம் தான் இன்றைக்கு நம்மை தைரியமாக பேசுவதற்கு இங்கே வைத்திருக்கிறது. பெரியார் பிறந்திராவிட்டால், அம்பேத்கர் பிறந்திராவிட்டால் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த மேடை இருந்திருக்குமா? இப்படி பேசி இருக்க முடியுமா? இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எண்ணி பாருங்கள் நண்பர்களே. கல்வியை நம்மிடமிருந்து எடுத்துவிட்டால் அத்தனையும் எடுத்துவிட முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவேதான் கல்வியை தர மறுத்தார்கள். கல்வியை தர மறுத்த சமூகத்தால் பொருளாதாரத்தில் முன்னே செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கல்விதான் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு ஏன் அவர்கள் இடஒதுக்கீட்டை பற்றி கொதித்து போகிறார்கள்? சொல்லுகிறார்கள், இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் இருக்க வேண்டும். எப்படி பொருளாதாரத்தை நீங்கள் முடிவு செய்வீர்கள்? எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு ரேஷன் கார்டு வாங்கல எப்படி வருமானம் வைக்காங்க? ஒரு வருமான சான்று வைக்கிறதுல எப்படி வருமானம் எழுதுவாங்க? நியாயமா நடக்குதா இந்த நாட்டிலையா? அது நடக்குமா? எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படி அமைப்பே கிடையாது. ஆனால் பொருளாதாரம் மட்டும் போதாது. ஒரு மனிதன் ஒரு சமூக விடுதலை பெற்று அவன் வாழுகின்றானா என்கின்ற கேள்விதான் அவனுடைய வளர்ச்சிக்கு நான் அடையாளம். எனவே அந்த அடையாளத்திற்கு வெறும் பொருளாதாரத்தை வைத்து முடியாது. சமூகத்தில் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? கல்விக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? வேலைக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? அவனிடத்தில் இருக்கக்கூடிய சொத்தை வைத்து அவன் நிம்மதியாக சாப்பிடக்கூடிய வழிவகை இருக்கிறதா? இது போன்ற சமூக காரணிகளை பார்த்துத்தான் அவருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். எனவேதான் நீங்கள் உருவாக்கி வைத்த சாதிய கட்டமைப்பு, அந்த சாதிய கட்டமைப்பு எப்படி மக்களை பின்தங்கிய நிலைக்கு கொண்டு சென்றதோ அந்த சாதிய கட்டமைப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு அறிஞர்கள் நியாயமாக சிந்திக்கக்கூடியவர்கள், சமூகத்தை பற்றி கவலைப்பட்டவர்கள் அன்றைக்கு பேசினார்கள். அந்த இடஒதுக்கீட்டின் விளைவுதான் இன்றைக்கு சாமானியன் கூட கல்வி கற்க முடிந்தது, சாமானியன் கூட வேலையை பெற முடிந்தது. எனவேதான் இந்த இடஒதுக்கீட்டு முறை என்றைக்கு ஒரு சமத்துவ சமூகம் அமைகிறதோ அன்று வரை இருக்க வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, அமெரிக்காவிற்கு இடஒதுக்கீடு வேண்டாம், ரஷ்யாவிற்கு இடஒதுக்கீடு வேண்டாம், ஜப்பானுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், சீனாவிற்கு இடஒதுக்கீடு வேண்டாம், அரபு நாடுகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். ஏனென்று சொன்னால் அங்கு சாதி என்று சொல்லுகின்ற இழுக்கு கிடையாது. அந்த இழுக்கு கிடையாது. சாதி என்ற இழுக்கு இல்லாத காரணத்தினால் ஏற்றத்தாழ்வு அங்கு கிடையாது. சமத்துவம் அங்கு நிலவுகிறது. சமத்துவம் நிலவுகின்ற காரணத்தினால் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்பது இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் படிக்க வேண்டும் நினைத்தால் அவன் படிக்க முடியும். தான் செய்ய வேண்டிய தொழிலை செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியும். அவன் தேர்வு செய்கின்ற ஒரு சொத்தை வாங்க முடியும்னா வாங்க முடியும். அவன் என்ன செய்தால் நினைத்தாலும் செய்ய முடியும். இங்க திராவிட இயக்க அரசியல் கோலோச்சுவதற்கு முன்னால் 1900 முன்னால் நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்கள் விரும்பிய ஆடையை அணிய முடியாது, நீங்கள் விரும்பிய தெருவிலே நடக்க முடியாது, நீங்கள் விரும்பிய ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, நீங்கள் விரும்பிய கல்வியை கற்க முடியாது, நீங்கள் விரும்பிய தொழிலை நீங்கள் தேர்வு செய்ய முடியாது. பின்ன என்ன முடியும்? என்ன முடியும்? இந்திய சமூகத்தில் வேற என்ன முடியும்னு வைத்திருந்தார்கள். இன்றைக்கு பெண்கள் இங்கு வந்திருக்கிறார்களே, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் இது போன்று வர முடியுமா? பெண்களுக்கு என்ன உரிமை இருந்தது? சிறு இளம் வயதில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய இளம் வயது கல்யாணம் அன்னைக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டது.
அந்த இளம் வயது திருமணத்தை உடைத்தது வெள்ளைக்காரன் ஆட்சி. அவன் தான் பார்த்தான், என்னடா சின்ன பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கணவன் எத்தனை வயசு உள்ளவனாலும் அவன் இருக்கிறான். அவன் இறந்து போறன்னு இவன் கைம்பெண். இவன் அடுத்தது வந்து உடன்கட்டை ஏறணும். எப்படி ஏறணுமா? உடன்கட்டை ஏறணும். இதெல்லாம் நான் ஜோக்கு சொல்லல. உடன்கட்டை ஏறலாம் தூக்கி போட்டு எரிச்சிருவான். இல்லைன்னா அந்த பெண் வாழ்நாள் பூராக கைப்பெண்ணாக ரூமிலே அடைபட்டு கிடக்க வேண்டும். எப்படிப்பட்ட கொடுமை! அந்த உடன்கட்டை ஏறுகின்றதை அடித்து உடைத்ததும் வெள்ளைக்காரன் ஆட்சியில தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விதவை மறுமணம். முதலாக விதவை மறுமணத்தை 1856 தமிழ்நாட்டில், அதிலும் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஐரிஷ் நாட்டு ஒரு பிரீஸ்ட் செய்து வைத்திருக்கிறார். இதுதான் வரலாறு. இப்படி எத்தனையோ வரலாறுகளை சொல்ல முடியும். வரலாற்றின் பின்னணியில் பார்த்தால் போரின் உக்கிரத்தினால் ஏற்பட்ட கொடுமைகள் இந்த உலகத்தில் அரங்கேறி இருக்கிறது. பல்வேறு இனப்பிரச்சனைகளால் படுகொலைகள் நடந்திருக்கிறது. பல்வேறு அடிமைத்தனங்கள் இருக்கிறது. இந்த அடிமைத்தனங்களில் எல்லாம் உச்சபட்ச அடிமைத்தனம் என்பது ஜாதியத்தால் ஏற்படுத்தப்பட்ட அடிமையும் சித்திரவதையும் தான். அவனை உளவியல் ரீதியாக நம்ப வைத்து அவனை அடிமையாக்கி அவனை விலங்குகளை விட கேவலமாக நடத்திய ஒரு வன்ம சமூகம் தான் இந்திய சமூகம். அந்த வன்ம சமூகத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு பிறந்திருக்கக்கூடிய விடுதலை வேள்வியில் அந்த தீயில் உதித்த வீரர்கள் தான் இன்றைக்கு நாம் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள். அதில் ஒரு வீரர் கூட ஒண்டி வீரர் என்று சொல்லுகின்றதில் நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் அவர் அன்றைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலும் கையிலே வாளோடு புறப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருந்தால் எப்படிப்பட்ட ஆளுமையாக இருந்திருப்பார் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் வெண்மணி அவர்கள் ஒருவேளை ஒரு துப்பாக்கியை தூக்கி கொண்டு வரலாம், அதில் இன்று பெருமை பேசுவதற்கு இல்லை. ஆனால் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சனாதனவாதிகளின் கெடுபிடியிலே இந்த நாடு இருந்த நேரத்தில் அன்றைக்கு ஒருவன் வாள் தூக்கி குதிரையிலே வந்து போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறான் என்று சொன்னார். அந்த வீர வரலாறு எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அன்புக்குரிய தோழர்களே, நீங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு நீங்கள் புத்தகங்களை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், அண்ணாவை படியுங்கள், கலைஞரை பற்றி படியுங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை பற்றி படியுங்கள். இன்றைக்கு அயோக்கிய சமுதாயம் நம்ம எப்படி பிரித்து வைத்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த RSS கும்பல் அவர் சொல்லி இருக்கிறாரே, caste system has been the unifying link between communities in India என்று சொல்லுகின்றான். இந்திய சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் தான் ஜாதி என்று சொல்லுகின்ற இந்த RSS சனாதன கும்பலை விரட்டி அடிப்பதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்போம் என்று கூறி, நிச்சயமாக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமும் நாங்களும் என்றைக்கும் இந்த சமூக நீதி போரில் உங்களோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.